இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் கேசவ சுவாமி அப்படின்னு பேர். இந்த கேசவ சுவாமி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு கிருஷ்ண பக்தர். அவர் சதா கிருஷ்ண நாமத்தை பாடி கிருஷ்ண பக்தியை பாரத தேசமெங்கும் பரப்பியவர். உங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு தெரியும். பூரி கஷேத்திரத்தில் சைத்தன்ய மகாபிரபு, பண்டரிபுரத்தில் துக்கார மகாராஜ் போன்ற மகான்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா போதேந்திராள், பல மகான்கள், இவங்கெல்லாம் கிருஷ்ண பக்தியை பரப்பியிருக்காங்க. இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறது எப்படின்னா நாம சங்கீர்த்தனம் மூலமாக கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடி பக்தர்களோட மனசில் ஒரு பக்தி எண்ணத்தை விதைக்கிறது. அந்த பக்தி எண்ணம் நமக்குள் இருந்துவிட்டால் கிருஷ்ணனுடைய நாமத்தை அனுதினமும் ஜபித்து கிருஷ்ணனோட அருள் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான் கேசவ சுவாமின்னு பேர். இவர் யாத்திரையாக பல ஊர்களுக்கு செல்வர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் விஜயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்திருந்தார். அந்த ஊரில் இருக்கிற அன்பர்கள் இவரை வரவேற்று உபசரிக்கிறார்கள். ஏன்னா பெரிய மகான், இவர் பாடல்களை கேட்கணும் அப்படின்னா அப்படி பக்தர்கள் கூட்டம் கூடும். அப்பேற்பட்ட மகான் நமது ஊரை தேடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருமே இவரை வரவேற்கிறார்கள். வரவேற்று ஒரு இடத்துல தங்க வச்சு, நீங்கள் எங்கள் ஊர்லேயே தங்கியிருந்து பல நாட்கள் கிருஷ்ண பக்தியை பற்றி எங்களுக்கு சொல்லணும், கிருஷ்ணனுடைய பாடல்களை உங்கள் குரூப் பாடி நாங்கள் கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கேசவ சுவாமி அந்த விஜயபுரம் ஊரில் தங்குறார். அன்றைய தினம் ஏகாதசி. ஒரு ஏகாதசி அப்படின்னா பெருமாள் கோவிலில் வழிபாடுகள் திமலோகப்படும். பெருமாளுக்கு ரொம்ப உகந்த தினம் அப்படின்னா ஏகாதசி. எப்படி நம்ம முருகப்பெருமானுக்கு கிருத்திகை தினம், ஷஷ்டி தினம் விசேஷம்னு சொல்கிறோம். பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி சொல்கிறோம் இல்லையா, பிள்ளையாருக்கு சொல்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு நாள், ஒரு திதி, ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தினம் உண்டு. அந்த வகையில் ஏகாதசின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள் அன்றைக்கு விரதம் இருப்பார்கள். அன்றைக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி கிருஷ்ண பக்தியிலேயே நாள் முழுவதும் திளைப்பார்கள். கிருஷ்ண பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஏகாதசி வருது அப்படின்னாலே அந்த அளவுக்கு உற்சாகமாவார்கள். அதுபோல் ஒரு ஏகாதசி தினம் அன்னைக்கு கிருஷ்ணரை பற்றி பாடுறது அப்படின்னா கேட்பானின் கூட்டமான கூட்டம் கூடுகிறது. அதாவது கேசவ சுவாமி எந்த இடத்துல தங்கி நாம சங்கீர்த்தனங்கள் செய்கிறாரோ அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் அப்படி கூடி காணப்பட்டது. யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணனுடைய அத்தியந்தமான பக்தர்கள் நாக்கில் ஜலம் கூட படாமல் சில பேர் இருப்பாங்க. தண்ணி கூட இன்னைக்கு குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான விரதத்தை அன்றைய தினம் மேற்கொள்வார்கள். இந்த விரதம் எப்போ பூர்த்தியாகும்? மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலங்கார்த்தால் குளிச்சுட்டு கிருஷ்ண பகவானை வணங்கிவிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். துவாதசி அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஏகாதசி யாருமே சாப்பிடலை, எதுவுமே கிடையாது. இப்போ உட்காந்து இந்த பாடல்களை நாம சங்கீர்த்தனத்தை கேட்குறவங்க கூட ஓகே. நாம சங்கீர்த்தனம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, இந்த விஜயபுரத்தில் அவங்க சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனர்ஜி எதுவும் அவங்களுக்கு போகலை, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெயின் கிடையாது. ஆனால் பாடுறவங்கள யோசிச்சு பாருங்க, கேசவ சுவாமி பாடிக்கொண்டே இருக்கார், அவர் கூட பல பக்தர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கச்சேரி நடக்கிறது அப்படின்னா ஒரு மேடை பாடகராகட்டும், ஒரு சொற்பொழிவாளராகட்டும், ஒரு வித்வான் ஆகட்டும், அவங்க என்ன வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ஒரு ஃப்ளாஸ்க்கு தண்ணி இருக்கும், வெந்நீர் இருக்கும், இல்லை பால் இருக்கும், ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க. அப்பப்போ ஒரு எனர்ஜிக்காக குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ பாடுறவங்களும் ஏகாதசி அன்னைக்கு பாடுறவங்களும் தண்ணியை குடிக்கல, யாரும் தண்ணி குடிக்கல ஏகாதசிங்கிறதுனால.
இப்படி பாடிட்டே இருக்கிற போது என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் தொண்டை லேசாக கமர ஆரம்பிக்கும், இரும ஆரம்பிக்கும். தண்ணியே குடிக்காம நம்ம பாடுறோம் பேசுகிறோன்னா முடியாது. அது அவர்களுக்கு லேசாக இருமல் வர ஆரம்பிக்கிறது. கேசவ சுவாமி இதை பார்க்கிறார், தனது சீடனை அழைக்கிறார். சீடனை கூப்பிட்டு சொல்கிறார், உடனே ஏதான பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வெல்லமும் சுக்கும் வாங்கிட்டு வா, சீக்கிரமா போ. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தொண்டை பாடும்போது கஷ்டப்படுறாங்க. அந்த வெல்லத்தையும் சுக்கையும் பொடி பண்ணி வாங்கிட்டு பொடி பண்ணி கொண்டு வா. இவங்க எல்லாருக்கும் அந்த பொடியை கொஞ்சம் கொடுத்தாச்சுன்னா தொண்டை சரியாக போயிடும், அவங்களால பாட முடியும் அப்படிங்கிற. அது ஒரு மருந்து. சுக்கு வெல்லம் ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா ஒரு பொடி பண்ணி நம்ம அந்த பொடியை லேசாக நம்ம உள்ளே இறக்கணும் அப்படின்னா தொண்டை கொஞ்சம் சாஃப்டன் ஆகும், கொஞ்சம் மென்மையாகும் தொண்டை. பாடுறவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான அணுகுமுறை இது. இந்த சீடர் கிளம்புறார், கடைக்கு கிளம்புறார். ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி நேரத்தில் எந்த கடை திறந்துருப்பாங்க, எல்லாம் மூடிடுவாங்க. 9-9:30 மணிக்கு மூடிடுவாங்க. இது 9:30 மணியை தாண்டி போயாச்சு. இந்த சீடர் என்ன பண்ணுறார், இந்த விஜயபுரத்தில் ஒவ்வொரு கடையாக போகிறார். எல்லாம் மூடியாச்சு, ஒரு கடை திறந்துருக்கு. திறந்துருக்குன்னா என்ன, அப்போ தான் கடை எடுத்து மூடிட்டு இருக்கார் அவர். கதவெல்லாம் எடுத்து வச்சு பூட்டிகிட்டு இருக்கார். அப்போ விறுவிறுன்னு அவர்கிட்ட போகிறார். விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார், உள்ள விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கதவெல்லாம் எடுத்து வச்சு மூடிட்டார். பூட்ட போகிறார். இந்த சீடர் போயிட்டு சுவாமி சுவாமி அப்படிங்கிறார் அவர்கிட்ட. அவர் திரும்பி பார்க்குறார். இவர் நாம சங்கீர்த்தனக்காரருங்கிறது அவருக்கு தெரியறது, யார் கடைக்காரருக்கு தெரியறது. இவரை பார்த்த உடனே நீங்கள் கேசவ சுவாமியோட குரூப்பில் இருக்கல, பாடுறவாளா நீங்கள் அப்படின்னு கடைக்காரர் கேட்குறார். பூட்டினவர் கேட்குறார். ஆமாம்மா, நான் அங்கேருந்து தான் வரேன். எனக்கு ரொம்ப அவசரமாக ஒரு பொருள் தேவைப்படுறது. எங்கள் குருநாதர் தான் வாங்கிட்டு வர சொன்னார், வெல்லமும் சுக்கும் வேணும் அப்படிங்கிற. இந்த கடை பூட்ட போனவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் சொல்கிறார், இந்த கேசவ சுவாமி நடத்துகிற இந்த பஜனைக்கு வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவர் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் இந்த கடையை விட்டு வர முடியல, கொஞ்சம் கூட நகர முடியல. ஆனால் பாருங்கள், இந்த கிருஷ்ணபிரானே உங்கள் மூலியமாக தன்னோட அருளை எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கார். கேசவ சுவாமி வெல்லமும் சுக்கும் கேட்டதா நீங்கள் சொல்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது. இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கதவை எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ள விளக்கெல்லாம் அணைச்சிட்டார். விளக்கெல்லாம் அணைச்சாச்சு. வெல்லம் ஒரு பானையில் வெல்லம் வைப்பாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு கண்டெய்னர், ஒரு பானை, ஒரு டப்பா, ஒரு மரப்பெட்டி, இதெல்லாம் தான் தானியங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, பயத்தம்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க. இந்த புளி இதெல்லாம் ஒரு பானையில் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கிடையாது. ஒரு பேப்பர், ஒரு காகிதத்தில் மடித்து கொடுக்கறதெல்லாம் பின்னாட்களில் வந்தது. எடுத்து கையில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த பொருளை கையில் கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும், ஏதான ஒரு கண்டெய்னர், சின்ன பாத்திரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த காகிதத்தை மடிக்கிறது, பிளாஸ்டிக்கில் போட்டு தரதெல்லாம் பின்னாட்களில் வந்தது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே நமக்கு பாக்கெட்லேயே கிடைக்கிறது. எந்த அளவுக்கு சுகாதாரம் மெல்ல மெல்ல பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத எந்த கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பிளாஸ்டிக் தான் நம்ம வீட்டுக்கே வருது இன்னைக்கு. அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவர் என்ன பண்ணுறார், கடைக்காரர் உள்ளே போகிறார். அந்த விளக்கை திரும்ப ஏற்றணும். அதை ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம், தேடணும். ஆனால் இந்த கடைக்காரருக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த பொருள் அப்படிங்கிறது தெரியும். அவர் தானே தினமும் அந்த கடையில் புழங்குறார். எந்த இடத்துல எந்த பொருள்னு அவருக்கு குத்து மதிப்பாக தெரியும். அப்படி கையை விட்டு எடுப்பார். அந்த பழக்க தோஷத்தில் இவர் கேட்ட வெல்லத்தையும் சுக்கையும் கொடுப்பதற்காக அந்த கடைக்காரர் உள்ளே போகிறார். வெள்ளப்பானையை தடவுகிறார்.
வெல்லத்தை எடுக்கிறதுக்காக பார்க்கிறார். இந்த வெள்ளப்பானையில் குத்து மதிப்பாக வெல்லத்தை எடுக்கிறார். அடுத்து சுக்கு, அது ஒரு பையில் வச்சுருக்கார். ஒரு பை, ஒரு முடிச்சு போட்ட ஒரு பை, அதுலேருந்து சுக்கையும் எடுத்து விட்டு கொடுக்குறார். கொடுத்த உடனே இந்த சீடர் கேட்குறார், நான் எவ்வளவு பணம் தரணும் உங்களுக்கு, எவ்வளவு தரணும்னு கேட்குறார். ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பாகவதர்களுக்கு உதவுவது என்பது பேர், எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர். நான் அந்த பாடலை கேட்க வர முடியல, இந்த வகையில் நான் ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கலை, பணமே வாங்கிக்கலை. இது ரெண்டையும் கொடுத்துட்டார். சீடர் எடுத்துக்கொண்டு வருகிறார். எந்த இடத்துல இந்த நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கே இருக்கிற அடுப்பங்கரை அடுப்படிக்கு போய் இதை தூள் பண்ணுறார். தூள் பண்ணி இவரும் நாம சங்கீர்த்தனத்திலே தலைச்சிருக்கார். உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பாட்டெல்லாம் கேட்கறது பார்த்தீங்களா, அந்த பாடலை பாடிக்கிட்டே இவரும் இதெல்லாம் கலக்கி ஒரு பொடியாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போய் கொடுக்குறார். யார்கிட்ட? கேசவ சுவாமி கிட்ட. எந்த ஒரு பொருள், சாப்பிடுகிற பொருள் நமக்கு கிடைத்தாலுமே அதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். உங்கள் வீட்டில் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ரவா கேசரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ சாப்பிட்றதுக்காக ரவா கேசரி பண்ணுறாங்க. அதை பண்ணி முடிச்சோன்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை ஒரு தட்டில் கொண்டு போயிட்டு சுவாமி ரூமில் கொண்டு போய் காமிச்சிட்டு வருவாங்க. ஒரு நைவேத்தியம். நாம் சாப்பிடுகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், சாதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை சுவாமிக்கு நிவேதனம் செய்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும். இப்போ காஃபிக்கு நம்ம காலையில் பால் காய்ச்சறோம் அப்படின்னாலும் காஃபியை கொண்டு போய் பகவான்கிட்ட காமிக்க முடியாது. இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை கொண்டு போய் பகவானுக்கு நிவேதனம் செய்யலாம். அதன் பிறகு நம்ம காஃபி ஊற்றிக்கலாம், டீ கலக்கலாம். அது நம்மளோட சௌகரியம். அது கொண்டு போய் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அதுபோல் என்ன பண்ணுறார், இவர் கொண்டு வந்து அந்த பொடியை கேசவ சுவாமிகிட்ட கொடுக்குறார். சுவாமி, பொடி தயார் பண்ணிட்டேன், சுக்கு வெல்ல பொடி தயார் பண்ணிட்டேன், நீங்கள் பகவானுக்கு நிவேதனம் செய்த பிறகு இதை இங்கே இருக்கிற பாகவதர்களுக்கு கொடுக்கலாம், இந்த தொண்டை இருமர் அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறேன். ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கும். கேசவ சுவாமி நாம சங்கீர்த்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா, ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகத்தின் முன்னால் இந்த பொடியை வச்சு, எந்த பொடி? சுக்கு வெல்லப்பொடி. இதை வச்சு பகவானுக்கு நிவேதனம் செய்கிறார். நிவேதனம் செய்து முடித்த பிறகு அந்த சுக்கு வெல்ல பொடியையே பிரசாதமாக, நல்ல கவனிங்க, பிரசாதமாக எந்த ஒரு பொருள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாலுமே அது கடவுளிடம் இருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். நம்ம வீட்டில் சமைக்கிறோம், சாதம் வெடிக்கிறோம். அந்த சாதம் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற வரைக்கும் சாதம். அதே சாதம் சுவாமி ரூமுக்குள்ளே போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். அதுக்கு சாதம்னு இல்லை, பிரசாதம்னு பேர். இந்த சுவாமி ரூமுக்கு போனாலே அதனுடைய புனிதத்துவம் கூடிவிடுகிறது, கடவுளுடைய அருளானது கிடைத்து விடுகிறது. என்ன பண்ணுறாங்க, அதை நிவேத்தியம் பண்ணுறார். இந்த கிருஷ்ண பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணுறார். பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு சிட்டிகை கொடுக்குறார். ஒரு சின்ன ஒரு மரக்கரண்டியினால் எல்லா அந்த பக்தர்களுக்கும் பாடுகிறவர்களுக்கும் எல்லாருக்குமே கொடுக்குறார். ஏன்னா அது பிரசாதம், எல்லாருக்குமே நல்லது, எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. பஜனை முடியறது முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலை துவாதசி. இந்த கடைக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, கடைக்காரர் இதெல்லாம் கொடுத்தார் பார்த்தீங்களா, சுக்கும் வெல்லமும் கொடுத்தார் இல்லையா, அந்த கடைக்காரர் காலையில் போய் கதவை திறக்கிறார். கடையை திறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட மூட்டையை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி. முதல்ல என்ன வாங்கினார் சீடர்? வெல்லம் வாங்கினார், சுக்கு வாங்கினார். வெல்லங்கிறது ஒரு பெரிய பானையில் வச்சுருக்கார். அந்த பானைக்குள்ளே இருட்டில் கையை விட்டு வெல்லத்தை எடுத்து கொடுத்துட்டார். இந்த சுக்கு ஒரு மூட்டையில் இருக்குது, ஒரு முடிச்சு அவிழ்த்து கொடுக்கணும். ஒரு முடிச்சு அவிழ்த்து கொடுத்துருக்கார். ஆனால்
எந்த மூட்டையை அவிழ்த்து கொடுத்துருக்காருன்னா எலிகளுக்கு உண்டான விஷம். வயலில் எலிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலிகளை கொள்வதற்காக ஒரு விஷம், அதை ஒரு மூட்டையில் வச்சுருக்கார். பக்கத்தில் சுக்கு ஒரு மூட்டையில் இருக்குது. இவர் சுக்கு மூட்டையை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எலி மருந்தை எடுத்து கொடுத்துருக்கார். அதுவும் சுக்கு மாதிரி கட்டியாக இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருக்கார். இதை பார்த்த உடனே பதறி போகிறார். இருக்காத பின்ன யாராக இருந்தாலும் உயிர் தான், யாராக இருந்தாலும் உயிர் தான். ஒரு ஜீவராசியானது பெறுகிறது அப்படின்னா மனுஷன் செத்து போனால் வேற, ஒரு நாய் செத்து போனால் வேற, அப்படி கிடையாது. ஒரு மரம் வெட்டப்பட்டால் கூட உண்மையான விசுவாசி ஆகப்பட்டவன் கண்ணீர் சிந்துவான். ஏன்னா மரமும் ஒரு ஜீவராசி. ஒரு மரம் வெட்டப்படுகிறது அப்படின்னா ஆஹா இந்த ஜீவராசி மடிகிறதே அப்படின்னு வருத்தப்படணுமா? எல்லாமே ஜீவராசி. நாய், நரி, நண்டு, எறும்பு, ஈ, கொசு, தாவரங்கள் எல்லாமே ஜீவராசி. இதில் மனுஷன்தான் வசத்தியானவன், அப்படி கிடையாது. ஆனால் பாருங்க, இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பாகவதர்களுக்கு. சதா பகவானுடைய நாமத்தையே சொல்லக்கூடிய பாகவதர்களுக்கு இந்த எலி மருந்தும் வல்லமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டையும் கலந்து பொடி செய்து அந்த சீடர் கொடுத்திருக்கார். இந்த விஷயம் தெரியுறது ஏன்னா உணர்கிறார் கடைக்காரர். இத்தனை பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமே, இந்த எலி மருந்தை சாப்பிட்ட அத்தனை பேரும் பாகவதர்கள்லாம் இன்னமும் இருக்கிறார்களா அப்படின்னு பதறி போய் அந்த பாகவதர்கள் இருக்கிற தெருவுக்கு போறார். ஒவ்வொரு வீட்டிலையும் பார்க்கிறார். பாகவதர்கள் அந்த வீட்டு வாசல்ல அமர்ந்து கொண்டு கிருஷ்ணன் பாடல்களை பாடிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதானும் ஒரு பணிகளில் இருக்காங்க. எல்லோருமே காணப்படுகிறார்கள். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இவங்களுக்குத்தானே அந்த இதை கொடுத்தது நேற்றுக்கு, அப்படித்தானே சீடன் வாங்கிட்டு போனார், எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்களே அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு கண்களில் ஆனந்த கண்ணீரோடு போய்கொண்டிருக்கிறார். எங்கே போகிறார்? கேசவ சுவாமி இருக்கிற இடம். கேசவ சுவாமி தானே பிரதானம், அவர்கிட்ட போய்த்தானே இது எல்லாருக்கும் விநியோகமாயிருக்கு. அந்த கேசவ சுவாமியை போய் பார்ப்போம், அவரோட இடத்துல இருக்கிற பாகவதர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அவருடைய இடத்திற்கு வருகிறார். கேசவ சுவாமி உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய விக்கிரகம், இந்த பக்கம் பக்தர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவரும் கிருஷ்ணனை பற்றி பேசிட்டு இருக்கார், இந்த பக்தர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அடியார்க்கு எது சுகம் அப்படின்னா கடவுளை பற்றின சிந்தனை தான் அவர்களுக்கு சிறப்பு. எந்த நேரமும் நாயன்மார்கள் சிவ சிந்தனையிலேயே காணப்படுவார்கள். அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த நினப்பில் என்ன பண்ணினாலும் சிவனுடைய சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்பைய தீட்சிதர் கதையில் அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு மகான், அவர் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒருவேளை மனநோய் ஏற்பட்டால், மனநலம் பாதிக்கப்பட்டால், நான் அந்த வேளையிலும் சிவ சிந்தனையுடன் இருப்பேனா, சிவனுடைய நாமத்தை சொல்லுவேனான்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு ஊமத்த விதையை அரைச்சி குடிச்சு மனநலம் பாதிக்கப்பட்டு அப்போ அவர் சொன்னது சிவார்ப்பண ஸ்துதின்னு ஒன்று. அந்த நேரத்துலேயும் சிவனுடைய யாமகத்தில் அப்பைய தீட்சை இருந்திருக்கார், நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் இந்த இடத்துல பகவானுடைய சிந்தனை அப்படிங்கிறது பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த பகவான், கிருஷ்ணனா கிருஷ்ண பக்தி, ராமனா ராம பக்தி, சிவனா சிவபக்தி. இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். யார்? கேசவ சுவாமி. உள்ள நுழையிறார், வியாபாரி நுழையிறார். எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்த எலி மருந்தை சாப்பிட்டாங்கன்னா ஒன்று இறந்துருக்கணும், இல்லாட்டினா வியாதியுடைய கொடுமையினால், இந்த விஷத்தினுடைய கொடுமையினால் இவங்களாம் மருத்துவமனையில் ஏதான ஒரு மூலிகை சிகிச்சைக்கோ ஏதோ ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்காங்க, யாருக்கும் ஒன்றுமே ஆகலை. கேசவ சுவாமியும் நல்லா தான் உட்கார்ந்துருக்கார், கிருஷ்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு, இதெல்லாம் என்ன சோதனை, என்ன பகவானுடைய லீலை அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை பார்க்கிறார்.
கேசவ சுவாமி நித்தமும் பூஜிக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை பார்க்கிறார். பார்த்தவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். அந்த விக்கிரகம் நீல நிறமாக மாறியிருக்கிறது. ஒரு விஷத்தை குடித்தா இந்த விஷம் என்னாகும்? நம்ம உடம்பு நீலமாக மாறிவிடும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இந்த விஷங்கிறது என்னாகும்? உடலுக்குள்ளே போய் பல மாற்றங்களை ஏற்படுத்தி உடல் நீல நிறமாக ஆகிவிடும். அதன் பிறகு நாம் இறந்து விடுவோம். ஆபத்தான காலகட்டம் அது. இந்த கிருஷ்ணனோட விக்கிரகத்தில் நீல நிறம் பாவிச்சிருக்கு. இவர் கேசவ சுவாமி விக்கிரகத்தை பார்க்கல, பேசிட்டு இருக்கார். இந்த வியாபாரி போயிட்டு கேசவ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் செஞ்ச தவறை சொல்கிறார். சுவாமி, நான் மிகப்பெரிய தவறை நேற்றுக்கு நான் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாரும் அந்த தொண்டை இருமல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெல்லம் சுக்குக்கு பதிலாக எலி பாஷாணத்தை, எலி விஷத்தை நான் கொடுத்துட்டேன், என்னை மன்னிக்கணும்னு சொல்கிற போது கிருஷ்ண பகவானை பார்க்கிறார் கேசவ சுவாமி. உடல் நீல நிறமாக மாறியிருக்கிறது. இப்போ சொல்கிறான் கேசவ சுவாமி, அப்படியாப்பா, நீ கொடுத்ததை பொடி பண்ணி இந்த பகவானுக்கு நிவேதனம் செய்த பிறகுதான் இந்த பாகவதர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது. நானும் அதன் பிறகுதான் எடுத்துக்கொண்டேன். அதன் காரணமாகத்தான் பகவானுக்கு நிவேதனம் செய்த காரணத்தினால்தான் பகவானே நீலமாக மாறிவிட்டார். இந்த கிருஷ்ண பகவானுக்கு விஷம் ஏறிவிட்டதுன்னு சொல்லி கண் கலங்குகிறார் கேசவ சுவாமி. இந்த வியாபாரி மன்னிப்பு கேட்கிறார். சுவாமி, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஒரு கிருஷ்ண பக்தர்களுக்கு இதுபோல செய்தது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் தெரியலன்னு புலம்புகிற போது கேசவ சுவாமி கிருஷ்ண பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். பகவானே, இது போன்ற கோலத்தில் உன்னை பார்க்கறதுக்கு என்னோட மனசு இடம் கொடுக்கல. நீ எப்படிப்பட்ட அழகு சுரூபமாக திவ்ய மேனியுடன் காட்சி தருவாய். இந்த நீல நிறத்துடன் இந்த விஷத்தை தாங்கியவாறு நீ காட்சி தரதை என்னால் பார்க்க முடியல. உடனே உன்னுடைய நிலையை நீ மாற்றிக்கணும், நீ பழைய கிருஷ்ணனாக ஜொலிக்கணும் அப்படின்னு கேசவ சுவாமி பிரார்த்தனை பண்ணார். அடுத்த கணம் கிருஷ்ண பகவான் அங்கே பிரசன்னமாகி கிருஷ்ண பகவான் சொல்கிறார், அப்பா கேசவ சுவாமி, நீங்கள் யாருமே தப்பு பண்ணலை, இந்த வியாபாரியும் தப்பு பண்ணலை. கடையெல்லாம் பூட்டின பிறகு இந்த பாகவதர்கள் வந்து கேட்கிறார்களேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அதற்குரிய பொருளை கூட, பணத்தை கூட பெறாமல் கொடுத்துருக்கார். நல்ல எண்ணத்தோடு தான் அவரும் கொடுத்துருக்கார். நீயும் நல்ல எண்ணத்தோடு தான் உனது பாகவதர்களுக்கு கொடுத்துருக்க. உங்கள் யாருக்கிட்டையும் தப்பு இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த உடம்பு விஷத்தை நான் ஏற்றுக்கொண்டதுனால மாறி போயிருக்கு. இது அத்தனையும் எதற்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, உன்னை போன்ற மெய்யன்பர்களது பக்தியானது இந்த உலகிற்கு தெரியப்படுத்தணும். நீ எப்பேற்பட்ட பக்திமான், நீ எப்பேற்பட்ட பக்திமானாக இருக்கிற காரணத்தினால ஒரு விஷத்தையே பகவானுக்கு நிவேதனம் செய்தாலும் பக்தர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. இதெல்லாம் பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக நடத்தப்பட்ட லீலை தான். நீ எதற்கும் கவலைப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத. என்னுடைய இந்த கோலத்தை பார்த்துட்டு ஸ்ரீதேவியே, யார்? பகவானுடைய தேவி ஸ்ரீதேவியே ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த தேவியே தற்போது வந்து ஒரு பழைய நிலையை எனக்கு கொடுக்க போகிறா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த கிருஷ்ண பகவானுடைய நிறமானது மாறுகிறதா. அதாவது அந்த விஷத்தன்மையானது முறியடிக்கப்பட்டு பகவான் சாந்த சுரூபினனாக பழைய கோலத்தில் பகவான் காட்சி கொடுக்கிறார். கேசவ சுவாமி பார்க்கிறார், ஆனந்த கூத்தாடுகிறார். அந்த கிருஷ்ணபரானுக்கு நமஸ்காரம் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரியும் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள் அத்தனை பேருமே கேசவ சுவாமியை பற்றி பாராட்டுகிறார்கள். அதன் பிறகு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே, யார்? விஜயபுரத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த இடத்திற்கு வந்திருந்து கேசவ சுவாமியோட அருளினால
ஒருவன் சாப்பிட்ட விஷம் கூட அவனுக்கு எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்கவில்லை அப்படின்னா அது சாட்சாத் அவருக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண பக்தியினால்தான் இத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. இப்பேற்பட்ட மகானை இந்த ஊரை விட்டு நம்ம அனுப்பக்கூடாது. பாருங்க, இப்படிப்பட்ட குணம் பாருங்க. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை சொல்லுவோம். நம்ம திருக்குறளை சொல்லுவோம். ஒரு ஆசாமி, நல்ல ஆசாமி ஒருத்தர் இருந்தால் போகிறோம், ஒரு ஊரே நல்லா இருக்கும். இப்பேற்பட்ட நல்ல ஆசாமி யாரே? கேசவ சுவாமி, பகவானுடைய அடியார், கிருஷ்ண பக்தர். அவர்னால விஷமும் யாருக்கும் வேலை செய்யலை, எல்லாவற்றையும் கிருஷ்ண பகவானை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா யாரு? கேசவ சுவாமி நம்ம ஊர்லேயே தொடர்ந்து தங்கினார் அப்படின்னா அது நமக்குத்தான் பெருமை. நமக்குத்தான் பல நல்லதுகளை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ஊரில் எல்லா வளங்களும் பெருகும் அப்படின்னு ஊர் மக்கள் தீர்மானித்து கேசவ சுவாமியோட திருப்பாதார விந்தங்களில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? சாமி, நீங்கள் எங்கள் ஊர்லேயே இருக்கணும், இந்த விஜயபுரத்திலே இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இந்த கிருஷ்ண பக்தியை இந்த ஊரில் தங்கியிருந்து நீங்கள் பலருக்கும் சொல்லணும், பலருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிறது எங்களோட பாக்கியம் சுவாமி. நாங்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக நீங்கள் இந்த கிராமத்தில் காலடி வச்சீங்க, எங்கள் ஊரில் காலடி வச்சீங்க, நீங்கள் இதே ஊரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கிணங்க சில காலம் அங்கேயே தங்குறாராம் கேசவ சுவாமி. இன்றைக்கும் அந்த விஜயபுரம்ங்கிற ஊரை ஹரி பக்தர்களின் உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ பண்டரிபுரம் பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்தை சொல்லுவாங்க, விட்டல பக்தர்களின் உறைவிடம்னு சொல்லுவோம். இப்போ சிதம்பரம் சிவபக்தர்களின் உறைவிடம்னு சொல்லுவோம். இவங்களாம் அதிகம் காணப்படுவாங்க. அதே போல் இந்த விஜயபுரத்தை ஹரிபக்தர்களின் உறைவிடம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது கேசவ சுவாமியினால், அவருக்கு இருந்த கிருஷ்ண பக்தியினால். இந்த பக்தி தான் நமக்கும் வரணும். இந்த கடவுள் பக்தி நமக்கு இருந்தாச்சு அப்படின்னா விஷம் என்னத்தை சாப்பிட்டாலும் பகவான் செரிமானத்தை கொடுத்துடுவான், எந்த நோயும் நம்மை அண்டாது. கேசவ சுவாமியோட பரிபூரணமான அனுகிரகம் அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.